புது பாடி வந்து நியமிச்சதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அலசி, நிறைய விஷயங்கள் விவாதித்து நிறைய மீட்டிங்கள் போட்டோம். என்ன தவறு நடக்குது இண்டஸ்ட்ரியில், என்ன குறைகள் இருக்குது, எப்படி இதெல்லாம் தீர்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு குடும்பம், ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு நடிகர் நடிகை ஆகட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஒரு திரையரங்கு உரிமையாளர் ஆகட்டும், எல்லோருமே வந்து ஒரே குடும்பம் சார்ந்த நண்பர்கள். ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து அட்ரெஸ் பண்ணும்போது நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. முக்கியமாக பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும். இட்ஸ் ஈட்டிங் இன் டு த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. நாட் இந்த வருடம் மட்டும் இல்லை, 2017 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டிருக்கு. முறையாக வரக்கூடிய வருமானம் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து வராமல் இருக்கிற ஒரு தடை வந்து இந்த பைரசி சார்ந்த விஷயங்கள். இந்த பைரசி வந்து ஆன்லைன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்லேயும் பஸ் சர்வீஸ்லேயும் திருட்டு டிவிடி போடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவியில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் சேனல்ஸில் வந்து இல்லீகலாக வந்து படமும் சரி, படம் சார்ந்த காட்சிகளும் சரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து திருட்டு டிவிடி எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு. எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட சேல்ஸ், அவங்களோட விற்பனை, அவங்களோட வருமானம் தான் அதிகரித்து போயிட்டு இருக்கு தவிர தயாரிப்பாளரோட நிலைமை வந்து ரொம்ப தரைக்குறைவாக இருந்துட்டு இருக்கு, மேற்கொண்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பைரசி, வரப்போகிற ஜிஎஸ்டி அந்த சார்ந்த விஷயமும் சரி, இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்ட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சோம். திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த அண்ணாமலை ஐயாவும் பன்னீர்செல்வம் சாரும் இன்னைக்கு கலந்துக்கிட்டோம். ஒரு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசணும். வி கேம் டு கன்க்ளூஷன். இது என்னன்னா, ஒரு ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில கோரிக்கைகள் வச்சு மறுபடியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், மறுபடியும் இன்னொரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து டிக்கெட்டிங் சார்ந்த விஷயங்களும் சரி, அதோட பிரச்சனைகளும் சரி, டிக்கெட் ரேட்ஸும் சரி. ஏன்னா கிட்டத்தட்ட 2006 அப்புறம் டிக்கெட்டிங் சார்ந்த ஒரு அப்ரைசல் ஆகட்டும், அது முறைப்படுத்துறதாகட்டும் எதுவுமே முறையாக கிடைக்கவில்லை. ஸோ அதுக்கான விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுத்து, அது போக வந்து இன்னைக்கு வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களோட தியேட்டர்ஸ் வந்து நிறைய சின்ன தியேட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் திறந்தா வந்து இன்னும் ரிலீஃபாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சரி, மேற்கொண்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறாங்க, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நெரிசல் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் ஒரு விண்டோ, எல்லா படங்களுக்கும் ஒரு அகாமடேஷன் கிடைக்கிற மாதிரி சின்ன ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் சரி, பைரசி சார்ந்த விஷயமும் சரி. ஏன்னா ரொம்ப நூலாயிட்டோம் தயாரிப்பாளர்கள். ஸோ இது எல்லாமே அலசி பார்த்து ஒரு கோரிக்கை வந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக வந்து பைரசி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இல்லீகல் டவுன்லோட்ஸ் மூலிமா வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. எஸ், இல்லீகல் டவுன்லோட்ஸ் வந்து நடக்குது. வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் சனி ஞாயிறுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் டவுன்லோட்ஸ் நடக்குது. அந்த டவுன்லோட்ஸை நிறுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காது. ஸோ பைரசி வந்து முழுமையாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னா, நாட் ஜஸ்ட் த இண்டஸ்ட்ரி, டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி ஷுட் நீட் த ஏபிள் சப்போர்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பைரசி சார்ந்த விஷயம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு கோரிக்கை, ஒரு மனு கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் வந்து முறையாக வந்து கொடுக்கப்பட்டு ஒரு 30 days டைம், இது வேற வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஒரு 30 days டைம் நாங்கள் வில் பி வெயிட்டிங்.
பட் வேறு வழி இல்லை. எதுவுமே நடக்கலைன்னா மே 30 காலையிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ வி வில் பி ஷட்டிங் டவுன் த இண்டஸ்ட்ரி ஆன் May 30 மார்னிங். எந்த தியேட்டர்லும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது, எந்த படமும் ஓடாது, எந்த படப்பிடிப்பும் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமும் சரி, தியேட்டர் அசோசியேஷனும் சரி, மற்ற அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ May 30 வரைக்கும் we will be hoping that something good will happen to this industry. ஒரு ரிலீஃப் வேணும். ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து மானியம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து காத்துட்டு இருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள், அதில் பல தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மானியம். அது போக ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக நடக்கலை. ஸோ அது ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும் கலைஞர்களுக்கு, நடிகைகளுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட இந்த அமைப்பு வந்து வேறு வழி இல்லாமல் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக் வந்து May 30 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ May 30 it will be a shutdown of the industry. And until and unless இந்த விஷயங்கள்லாம் சரி கட்டுற வரைக்கும் எங்களால் வந்து மறுபடி படம் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லாமல் வந்து வேலைகளை வந்து மறுபடியும் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் வந்து அறிவிக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், மாநில அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எப்பவுமே நம்புகிறோம். ஏன்னா அரசாங்கத்தை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லா துறை சார்ந்தவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி சினிமா துறை சார்ந்தவங்க நாங்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இல்லாவிட்டால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை. அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வில் ஷட் டவுன் ஆன் May 30 indefinitely. கோரிக்கையில் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருவாங்க சார், நிறைய இருக்கு. முக்கியமாக வந்து ஜிஎஸ்டி அறிவிக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கை என்னென்னா, லீஸ்ட் ஸ்லாபில் வந்து எங்களை இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த லீஸ்ட் ஸ்லாபில் இடம் பெற்றால் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை there is a percentage slab. ஸோ 5%, 12% அந்த மாதிரி. ஸோ லீஸ்ட் ஸ்லாபில் வந்து ரீஜனல் சினிமா வந்து அலோகேட் பண்ணால் அது நல்லா இருக்கும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பான் சைட்ஸ், அடல்ட் சைட்ஸ் எப்படி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இல்லீகல் வெப்சைட்ஸை வந்து மத்திய அரசு வந்து பேன் பண்ணணுன்றது எங்களோட விண்ணப்பம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் ரெப்ரஸன்டேஷன் பண்ணோம். ரீசெண்டாக கூட வெங்கையா நாயுடு ஐயா வந்து வரும்போது அவருக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். ஸோ மறுபடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் லாட் ஆஃப் இல்லீகல் டவுன்லோட்ஸ் நடக்குது. ஸோ அண்ட் மூணாவது முக்கியமான கோரிக்கை என்னன்னா, we all are ready to bring in transparency into the collections. ஸோ கலெக்ஷன்ஸில் டிரான்ஸ்பரன்சி வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து will be a complete 100% legitimate industry. So we need industry recognition. இண்டஸ்ட்ரி ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் இல்லாமல் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரன்னிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வழங்கப்படணுன்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக மத்திய அரசுக்கு வச்சிருக்கோம். அண்ட் த ரேட் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் தியேட்டர்ஸ், ஏன்னா 2006க்கு அப்புறம் there has been no change in the rate of admission. ஸோ அவங்களோட கோரிக்கைகளும் வந்து நியாயமாக பட்டுச்சு அவங்க சொன்ன விஷயம். ஸோ குரூப் ஒட்டுமொத்த ஒரு குடும்பமாக வந்து இல்லை, அதுதான் அது வந்து முறையாக வந்து there is a slab rate. இது ஒரு ரிக்வெஸ்ட், இது கட்டளையாக நாங்கள் போடல, இது ஒரு ரெக்வெசிஷன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் இண்டஸ்ட்ரி தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. we don't put too much burden on the audience. at the same time எல்லோரும் வந்து அது அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ல வந்து எல்லாருக்கும் வந்து அதுக்கான நன்மைகள் தான் போய் சேரும் தவிர அதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஸோ அந்த வகையில் we have given a representation.
இல்லை அதான் எங்களுக்கு வந்து அதுவும் ரெப்ரஸன்டேஷன் வச்சு இப்போ அம்மா தியேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தியேட்டர் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது திறந்தா டெஃபினட்டாக வந்து சின்ன படங்களுக்கும் ஒரு 120 சீட்டர் இப்போ ஒரு தியேட்டர் இருந்தால் மேற்கொண்டு இப்போ ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரே ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 6 படத்துக்கு தியேட்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் வந்து எங்கேயாவது அகாமடேஷன் இருக்கும்போது இட் கேன் ஃபெசிலிட்டேட் அனதர் ஸ்மால் ஃபிலிம் ரிலீஸ். அது நீங்க அம்மா தியேட்டருங்கிறது ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அந்த கான்செப்ட்ல சொல்றாரு புது ஸ்மால் தியேட்டர்ஸ் திறக்கிறதுக்கு லைசன்ஸ் தந்தாங்கன்னா சினிமா வந்து இன்னைக்கு கலெக்ஷன் கூடுங்கிறது. லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பெர்மிஷன்ஸ் சிம்பிள் ஆகி ரெகுலேஷன்ஸ் சிங்கிள் விண்டோ பெர்மிஷன் மாதிரி பண்ணி தரணும்னு சொல்லி இல்ல தெலுங்கானா ஸ்டேட்ல இப்ப 60 டேஸ்ல பெர்மிஷன் சார் விண்டோ. இல்ல அது அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இப்ப டிமாண்ட் பண்றோம். கேட்டுட்டு தான் இருந்தாங்க, தெரியாத உரிமையாளர்கள் வந்து தனியா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தோட சேர்ந்து அவங்க நாங்க ஜாயிண்டா ரெப்ரசன்ட் பண்றோம். டோட்டல் ஷட் டவுன். ஆமா, எந்த திரையரங்கும் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இல்ல பேசிட்டு இருக்கோம், ஒருத்தரா பேசிட்டு. இல்ல அதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எல்லாமே கோரிக்கையில இருக்குங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கோரிக்கையில வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணுங்கிற விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த சைட்ஸை பான் சைட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ நாங்கள் கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் சைட்ஸை அவங்க அனலைஸ் பண்ணி இம்மிடியட்டா அது வந்து இந்தியாவில் தெரியாத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கை. இல்ல எங்க இருந்தாலும் வந்து see the law should be really strict. இதுதான் ஏன்னா ஃபியரே இல்லை. இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டவுன்லோட் வந்து பார்த்தா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருக்கு தவிர இது பார்த்தா தவறு, இது பார்த்தா வந்து ஒரு இட்ஸ் அ கிரைம், ஒரு குற்றம். அதுக்கான இது நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தண்டனை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த அவேர்னஸ் தான், அந்த அவேர்னஸ் வந்து மேற்கொண்டு வந்து இப்போ இண்டஸ்ட்ரி சார்ந்த நாங்க குரல் கொடுக்கறது தாண்டி ஒரு அரசாங்கம் வந்து கை கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லா பாஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பகீரங்கமா வெளிப்படையா வந்து மொத்த படத்தை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னமும் பிடிக்கும் போது வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அது வந்து அது ஒரு குற்றமாவே தெரிய மாட்டேங்குது. இது வந்து டோட்டல் பைரசி வந்து இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன், இட் இஸ் அ கிரைம் அப்படின்றது ஒரு அரசாங்கம் மூலியமா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லா பாஸ் பண்ணும்போது தான் இட் வில் கிரியேட் ரிசல்ட்ஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்ன்ற விஷயத்தை பேசும்போது ஒரு படத்துக்கும் எல்லா பேட்டன்ட்டுக்குமே குறிப்பிட்ட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி இப்ப பழைய படங்கள் வந்து பேருந்துகளை போறதுக்கு அதுக்கு ஏதாவது அனுமதி? அதுதான் எல்லாமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரி சார்ந்த இன்டர்னல் டீடைல்ஸ் வந்து we are still fighting it out. அப்பார்ட் ஃப்ரம் இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். பட் வித்தின் த இண்டஸ்ட்ரி சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த அக்ரிமெண்ட் ஒன்று, ஒப்பந்தம்னு ஒன்று இருக்கு. இப்போ 1950s 60s படங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாமே காப்பிரைட் ஆக்ட்ல எப்படி வந்து முறைப்படுத்துறது, எப்படி வந்து அந்தந்த ப்ரொடியூசருக்கு தான் அந்த காசு போய் சேரணும் முறையா. அது எப்போ எடுத்தாலும் சரி திரைப்படம் அந்த கண்டென்ட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தான் போய் சேரணும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஆல்சோ இஸ் இன் த லைன். We are cleaning up the system. We are cleaning up the system and we are making sure that there is transparency and making sure that எவ்வளோ ஒரு 10 ரூபாய் வந்து அந்த தயாரிப்பாளர் போதா அந்த 10 ரூபாய் போய் அவருக்கு சேர்ற மாதிரி நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். அதுல யாருமே இடையில வந்து they cannot take a piece of that profit. சார் 2006க்கு அப்புறம் டிக்கெட்டோட விலையில வந்து மாற்றவில்லை, அது ஒரு கோரிக்கை சொல்லியிருக்கீங்க. ஏன் வந்து நடிகர்கள் வந்து தன்னோட படத்தில் நடிக்கிறதுடைய சம்பளத்தை குறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சார் இந்த பிரச்சனையும் பேசுறோமா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றேங்க உங்களுக்கு. இல்ல நானும் அமைப்பு அவரும் சொல்லுவாரு, அவரும் பதில் சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதாவது உறுத்துதா? அது இல்ல உறுத்ததுக்காக இல்ல, இப்போ நீங்க விநியோகஸ்தர்களே கொண்டு வரலீங்க இந்த சங்கத்துல, விநியோகஸ்தர்கள் பாதிப்படைகிறாங்க. ஒரே நிமிஷம் சார் இப்போ ஆக்சுவலாக வந்து 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ புடிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்
இப்போ 200 படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 படம் வந்து ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 180 ப்ரொடியூசர்ஸ் வருஷத்துல லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. சார் இந்த ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருமே விநியோகஸ்தர்களா இருந்து தான் மேல வந்திருக்காங்க. இப்போ நீங்க இல்ல சார் யார் கிடையாது. இல்ல கிடையாது. 200 ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்கன்னா அதுல கிட்ட 180 ப்ரொடியூசர்ஸ் புதுசா வர்றாங்க சார். அந்த 180 பேர் லாஸ் ஆகுறாங்க. இந்த விநியோகஸ்தர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி ஏதாவது இது உங்களுடைய இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா விநியோகஸ்தர்களே பங்கு பெறல எதுங்க சார்? உங்களுடைய இந்த ஆலோசனை சார் படம் வாங்குறதுக்கே வர்றது இல்ல, நாங்களும் அவங்களதான் தேடிட்டு இருக்கோம் சார். உண்மை படம் வாங்கவும் வர மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு என்ன வருத்தமோ அதே வருத்தம் தான் எனக்கு இருக்கு. அதிகமான சம்பளம் வாங்குறதுனால தான் விநியோகஸ்தர்கள் வந்து திரைப்படத்தை வந்து திரையரங்குல போட்டு அவங்களால சம்பாதிக்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சம்பளத்தை குறைக்கிறதுக்கு நடிகர்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க இல்லையா? இல்ல யார் சொன்னாங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுங்க சார். இங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க டிக்கெட் பிரைஸ் வந்து ஏன் வெளியே சொல்ல முடியல அப்படின்னா, இங்க டிக்கெட் பிரைஸ் வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வெளியூர்கள்ல. உங்களுக்கு ஒரு பொருள் என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு தெரிகிறப்பதான் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக ஒரு ரா மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கு அவருடைய விலை நிர்ணயிக்க முடியும். வெறும் வெளியே கிசு மாதிரி பேசிக்கிற விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளவு பண்ணிக்கிற வச்சுதான் ஒரு ஒட்டுமொத்த வெளிப்படையா பேச்சு இல்லாம ஒட்டுமொத்தமா ஏதோ 4 பேர் பேசிக்கிறத வச்சுதான் அவங்களுடைய விலையை நிர்ணயிக்கிறாங்க. எந்த ஒரு நடிகரோ டெக்னீஷியனோ யாரையும் மிரட்டி சம்பளம் வாங்குறது இல்லை. ஒரே விஷயம், அது வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்களால கொடுக்க முடியும் நம்பி கொடுக்குறாங்க, யாரும் மிரட்டி வாங்குறது இல்லை. இன்னொன்னு, ஒரு பொருளுக்கு இத்தனை ரூபாய் டிக்கெட் விற்கிது, இத்தனை ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய படம் வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த சம்பளத்தை தான் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பேசிட்டு இருக்கிறது 10 பேர்த்த பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. 10 பேர் இண்டஸ்ட்ரி கிடையாது. விநியோகஸ்தர்கள் இல்லாம திரைப்பட துறையே இல்லன்றது ஒரு காலம் இருந்தது. இப்ப நீங்க வந்து அதை எல்லாருமே சேர்ந்தது நீங்க விநியோகஸ்தரா? சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, விநியோகஸ்தர் இல்லாம தான் இப்ப நாங்களே இயங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பையர் வரமாட்டாங்க. அவங்க வர வேண்டாம்னு நாங்க சொல்லல, அவங்க வரமாட்டாங்க. நாங்க தான் ஓன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சார், இப்ப டிஜிட்டல் முறை வந்துருது. நீங்களே வந்து ஓனா வந்து தியேட்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இடையில வந்து யூனிவர்சிட்டியில கழட்டி விட்டுட்டீங்க. வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு சார். அவங்க விலைக்கு வாங்க வராதது நாங்க கழட்டி விட்டது எப்படி ஆகும்? உங்களுடைய விலையை குறைக்க சொல்லி தான் அவங்க கேட்கறாங்க. 10 கோடி ரூபாய் பணம் இழந்தது, 100 கோடிக்கு செலவாச்சுன்னு சொல்லி அவங்க தலைமையில வந்து இன்னைக்கு இருந்து சரியான முறையா இருக்கும் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வரல, ஒவ்வொரு துறையிலும் இன்னொரு துறையில் மேல மாத்தி குற்றம் சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவுல இருக்கு. எல்லாரும் ஒரு ப்ரொடியூசருக்கு எல்லா துறையின் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு ஆக்டருக்கு அந்த ப்ரொடியூசர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டர்காரங்க மேலேயும் தயாரிப்பாளர்கள் மேலேயும் வருத்தம் இருக்கு. ஒரு எக்ஸிபிட்டருக்கு வந்து விநியோகஸ்தர் மேலேயும் ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் ஆர்டிஸ்ட் மேலேயும் வருத்தம் இருக்கு. அப்போ யாருமே சந்தோஷமா இல்லை. இந்த பிரச்சனையை மொத்தமா கலைக்கணும். உங்களுக்கு வந்து நீங்க ஏன் விநியோகஸ்தர், இது எல்லா துறையும் சேர்ந்தது. நாங்களே தான் விநியோகஸ்தர். நான் என் படத்தை நான் தான் விநியோகம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவர் படத்தை அவர் தான் விநியோகம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பெரிய ப்ரொடியூசரோட பெரிய விநியோகஸ்தர். அவர் இப்ப எங்க வந்து விநியோகஸ்தரை விட்டுட்டோம் நீங்க பேசுறீங்க? சுப்பிரமணியம் அவர் வந்து விநியோகஸ்தர் ஒருத்தருடைய வற்புறுத்தலுக்காக அப்படி இல்ல. எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா துறையும் சேர்ந்ததுதான் இண்டஸ்ட்ரி. நாங்க எல்லாருக்கிட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரபு ஒரு நிமிஷம். இல்ல சார், அது எல்லாமே யாருமே கழட்டி விட்டு வந்து முடிவு எடுக்கணும்ன்றது இட் இஸ் மதர் பாடி. தயாரிப்பாளர் சங்கம், ப்ளீஸ் பி அட்வைஸ். ஒரு தயாரிப்பாளர் சங்கம் முடிவு எடுத்தா வந்து எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் ஒரு விஷயம் செயல்படுத்த முடியும். இன்னைக்கு வந்து May 30th வந்து ஷட் டவுன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு நாங்கள் சொல்லும் போது இட் இஸ் நாட் ஹேப்பனிங் எவ்ரி மந்த் இந்த இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது எங்களுக்கு தெரியாது. பண்ண வேண்டிய சூழ்நிலை டெஃபினட்டாக நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் வந்து we are shutting down the industry on May 30th. ஸோ 29th May 29th வந்து நைட் ஷோவோட வந்து there will be no more theaters projecting films in Tamil Nadu. அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் சொல்லும் போது டெஃபினெட்லி இதுக்கான இந்த கிளீனப் நான் சொன்னல, இந்த கிளீனப்ல வந்து எல்லாருமே வந்து everyone will come in that system. We are not leaving out, we cannot leave out anyone. அப்படி வந்து அவசியமும் இல்லை, அப்படி வந்து பண்ணவும் முடியாது. ஸோ
இதுதான் எங்களோட முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டோம், முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னன்றது சொல்லிட்டோம். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் கவர்மெண்ட், குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கண்டிப்பா வந்து தலையிட்டு டெஃபினட்டா, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் we are here to give entertainment but not at the cost of the producer and their investment. கொஞ்சம் சென்சிட்டிவா கொடுத்துக்கணும். நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து சில சலுகைகளை அல்லது கோரிக்கைகளை வைக்கும் பொழுது இந்த நீங்க கிளீன் அப் அப்படிங்கிற விஷயத்த உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வெளியில இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க ஒரு 5% or 10% அந்த லீஸ்ட் இதுக்குள்ள ஜிஎஸ்டிக்குள்ள நீங்க கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பட்ஜெட்ல நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நடிகருக்கோ இல்ல ஒரு நடிகருக்கோ இவங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்ற மாதிரி தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுத்திட்டம் ஏதாவது இருக்கா? அதுதாங்க என்னன்னா, நான் தான் சொன்னேன், ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு வந்து இனிமே வந்து இந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு, 150 கோடி கலெக்ட் ஆயிடுச்சுன்னு இந்த ஆதாயத்துல எழுதுவாங்க பாருங்களேன், சும்மாவே அந்த மாதிரி நடக்காது. என்ன கலெக்ட் ஆச்சோ அது வந்து அந்த நடிச்ச ஆர்டிஸ்டுக்கும் சரி, அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தரும் சரி, அந்த படத்தை திரையிட்ட அந்த திரையரங்க உரிமையாளரும் சரி, அந்த ஆபரேட்டரும் சரி, அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் அந்த ஃபேன்ஸும் சரி, இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் சார்ந்தவங்க சரி, மீடியாவும் சரி, அத்தனை பேருக்கும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ தெர் இஸ் நோ, இதுல ஒளிமறைவே இல்லை. ஸோ அதுல வந்து சுதாரிக்கிறது வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாருமே சுதாரிப்பாங்க. அதுதான் பிரபு வந்து சொன்னது என்னன்னா, யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாருமே வந்து நடிக்கணும், இவ்வளவுதான் காசு கொடுப்பேன், இவ்வளவுதான் நடிக்கணும், இல்ல நான் இவ்வளவுதான் காசு வாங்குவேன் அப்பதான் நான் நடிப்பேன், அந்த மாதிரி there is no hard and fast rule. It is a give and take policy. So இது எல்லாமே வந்து சரி கட்டணும்னா we need an open transparent situation including in box office collection. நடிகர் சங்கமா including தென்னிந்திய நடிகர் சங்கம் எல்லாம் சேர்ந்து தான் நாங்க வந்து we are working together for the first time. நான் தான் சொல்றேன், ஒரு தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கமும் சேர்ந்து நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, எடுக்க போறோம். இந்த வின்னிங் டிக்ளரன்ஸ் இருக்குல்ல, ஒரு படம் வெற்றி படம் அப்படின்ற முடிவு பண்ற வின்னிங் டிக்ளரன்ஸ் இருக்குல்ல, அதை பெரும்பாலான நேரத்துல வந்து ஒண்ணு அந்த நடிகர்களோட ரசிகர்கள் செய்யறாங்க, அப்படி இல்லைன்னா தயாரிப்பாளர் தரப்புல இருந்து 1-2 தரப்பு செய்யறாங்க. இப்ப சில படங்கள் எல்லாம் தயாரிப்பாளரே அறிவிச்சாங்க 100 கோடி வசூல் ஆயிடுச்சு, 4 நாள்ல 3 நாள்ல 100 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த வின்னிங் டிக்ளரன்ஸா யாரு செய்வா? ஒரு படம் வின்னிங் டிக்ளரன்ஸ் வந்து அந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் செய்வாங்க. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அதை ஆத்தென்டிகேட் பண்றாங்க கேக்குறேன். ஆத்தென்டிகேட்டட் அந்த ப்ரொடியூசர் இனிமே வந்து அத யாருமே போய் சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு படம் எடுக்கும்போது 25 கோடி பட்ஜெட், 27 கோடி வந்து தியேட்டரிக்கல் வந்தது, அது சார்ந்த சேட்டலைட் விற்பனை வந்து 8 கோடி ஆச்சு, அதுக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆச்சுன்னா அது போக செலவு பண்ணது போக பப்ளிசிட்டி கட்டின இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக வந்து அந்த தொகை எல்லாருக்கும் தெரியும், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலயே வந்துடும் எது பிளாக் பஸ்டர் டேகா இல்ல வந்து ஹிட் டேகா, சூப்பர் ஹிட் டேகா, ஆவரேஜா, மீடியமா, எல்லாமே வந்து அதுலயே வந்துடும். ரெண்ட்ராக் மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறோம். எல்லாருக்குமே தெரியும். சோ நம்மளே மேத்தமேட்டிக்ஸ் போட்டு முடிவு பண்ணலாம். அதுதான் சொல்றேன், there is no more என்ன சொல்றது, ஒரு ஃபிக்டிஷியஸ் ஃபிகர்ஸ் இனிமே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வரும். ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு முறையா வந்து டர்ன் ஓவர் பண்ணுது ஒரு வருஷத்துக்குள்ள. சோ அவ்வளவு கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் டிசர்வ்ஸ் an industry status. சோ அதுக்கான விஷயங்கள் தான் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் எல்லாமே கவர் ஆகி வந்து நிக்கும்.